ஏன்னா இன்னைக்கு நாட்டில் நிறைய முக்கியமான பிரச்சனை இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்கு இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நம்முடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாரு. முதல்ல யார் அந்த சாருன்னு கேட்டோம், இப்ப யார் அந்த காருன்னு கேட்கிறோம். ரெண்டுக்கும் விடை தெரியல. ஆனா முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாரு, நாங்க அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெஞ்சை உழுக்குன்ற வகையில, தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்குன்ற வகையில இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து ஊடகங்களும் தலைப்பு செய்தியாக இந்த கொடி கட்டின கார்ல இந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு எப்படி துணிச்சல் வந்தது? இது தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இங்க இருக்கிற செந்தில்நாதனும் உதயகுமாரும், இங்க இருக்கிற இளங்கோவனும் பிரபுவும் ஆரோக்கியசாமியும் கேட்கல. ஒட்டுமொத்த இந்தியாவே கேட்கிறாங்க. அனைத்து ஊடகங்களும் கேட்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? சுதந்திரம்னா என்ன சொன்னாரு? நடு நீசி 12 மணி அளவில தனியாக ஒரு இளம்பெண் எந்த விதமான பாலியல் வன்கொடுமை அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பாக இல்லம் திரும்பினால் அதுதான் உண்மையான சுதந்திரம். அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய சுதந்திரத்தை பறிகொடுத்து விட்டு நிற்கின்றோம். ஆகவேதான் மீண்டும் ஒரு சுதந்திர பிரகடனம் நாம் தமிழ்நாட்டு உரிமை மீட்டெடுப்பதற்காக புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையில இன்றைக்கு ஒரு தியாக வேள்வியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நீதிமன்றத்துடைய கண்டனம். இப்போ நாங்க அதிமுக சொன்னா நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட சொல்றீங்க அப்படின்னு மூக்கு மேல கோபம் வருது ஸ்டாலினுக்கு. இப்ப மாண்புமிகு நீதி அரசர்கள் நேற்றைய தினம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? காவல்துறை நீதிமன்றம் சொல்வதை கூட கேட்கறது இல்லை. எஃப்ஐஆர் எப்படி போடணும், விசாரணை எப்படி நடத்தணும், சார்ஜ் ஷீட் எப்படி போடணும், விசாரணை எப்ப முடிக்கணும், அதை நீதிமன்றத்திற்கு எஃப்ஐஆர் போட்டோன்னா எப்படி அனுப்பணும், அதை எப்படி பாதுகாக்கணும், இதெல்லாம் ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லா இதுலயும் விவரம் சொல்லியிருக்கு. அதை கூட இவங்க கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? செந்தில்நாதன் சொல்லல, உதயகுமார் சொல்லல, இளங்கோவன் சொல்லல, பிரபு சொல்லல, மாண்புமிகு நீதி அரசர்கள் சொல்றாங்க. இதைத்தானே சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் போதும், உள்துறை மானிய கோரிக்கையின் போதும் ஆதாரத்தோடு எடுத்து வைக்கிறாங்க. அப்பயே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பெண்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? நம்மளும் பெண் குழந்தை பெற்றிருக்கிறோம். பெண் குழந்தை பெற்றவங்களாம் இப்ப வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒரு தீர்வு காரணம். இப்ப முதலமைச்சர் சொல்ற பதில் என்ன தெரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது? நடந்த நிகழ்வை நியாயப்படுத்துகிறாரா? அங்கொன்று இங்கொன்று என்று அவர் சொல்வது அந்த குற்றவாளிக்கு மேலும் ஊக்கம் அளிப்பதாக இருக்கிறது. அந்த தொடர்ந்து முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்படுவது இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் துணிந்து நேரடியாக காவல்துறையில புகார் தெரிவிப்பதற்கு கூட அஞ்சுகின்ற ஒரு நிலைமை வருகிறது. ஆகவே இது போன்ற பிரச்சனை நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு. மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா சந்தி சிரிக்குது, போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது. இதை பத்தி நம்ம மக்கள்கிட்ட பேசி இதுக்கு தீர்வு காணணும். அதுக்குதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடிக்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மையான நாட்டினுடைய நிலவரம் கலவரமா இருக்கு. இதுக்கு தீர்வு காணணும். அதான் முக்கியமான பிரச்சனை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.